வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நிஃப்டியை பற்றி என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டி இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம் டேயில். அதாவது 22,619 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பையிங் ஏரியா. இந்த இடத்துல பை ஆகிறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் பெரிய ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த இடத்துல ஸ்ட்ராங் பையிங், இந்த மார்க்கெட் பை ஆகி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது பையான இடம் பார்த்தீங்கன்னா 22,625 மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,698 கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் இந்த இடத்துல அழகாக ஒரு பையிங் ஆச்சு. 80 பாயிண்ட்டு. இதை நம்ம டெலகிராம்லேயே கொடுத்துருந்தோம். இதில் ஃபீச்சரில் வந்து கொடுத்துருந்தோம். எந்த இடத்துல மார்க்கெட்டு போக வாய்ப்பு இருக்குது, எங்கே திரும்புன்னு சொல்லியிருந்தோம். அது திரும்புகிற இடம் தெளிவாக கொடுத்துருந்தோம் நம்ம. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபால் பார்த்தீங்கன்னா 22,500 வரைக்குமே இந்த இடத்துல கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் இருந்தது, கலகா 120 பாயிண்ட் இருந்தது. கரெக்டாக நம்ம சொன்ன இடத்துல ஃபால் ஆனிச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி தான் மார்க்கெட் வந்து விடாமல் பிடிச்சது காரணம், சைட்வேஸ் ஆனது காரணம் பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுச்சுன்னா, மார்க்கெட்டை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் 48,499 ஸ்ட்ராங் பையிங் ஏரியாவாக இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் பையாக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் 48,636 ஸ்ட்ராங் பையிங் ஏரியா சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த 48,636 மார்க்கெட் பை ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி இந்த கீழே இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ் ஏரியா சொல்லி அந்த இடத்துல பிரேக் பண்ணவே இல்லை. அது கீழே போனது பெரிய ஃபால்னு சொல்லியிருந்தோம். அந்த 48,500 தொட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணது கடைசி நேரத்தில் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு. ஆனால் க்ளோசிங் இல்லை, மேலே முடிச்சிட்டாங்க. சரி ஓகே, திங்கக்கிழமை மார்க்கெட் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நம்ம வீக்லி கேண்டில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். நம்ம வீக்லியாக மாற்றி பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருக்கு. இது போட்டாலே மார்க்கெட் இறங்கத்தான வாய்ப்புன்னா வீக்லி கேண்டில் சொல்லுது. சரி ஓகே, நம்ம டே வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கோம். இதுக்கு இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான். அதாவது 22,124 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது நான் வீக்லி செட்டப்புக்காக சொல்கிறேன். இது ஆனால் டே கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி படி பார்த்தீங்கன்னா இதான் சப்போர்ட்டாக இருக்கும். 22,124 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இதில் டே கேண்டில் பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த சப்போர்ட் ஏரியா, இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்துக்குள்ளே இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து ஃபாலாக வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம திங்கக்கிழமை என்ன மாதிரி வாய்ப்புன்னு மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். வீக்லி படி பார்த்தீங்கன்னா இந்த 22,200 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. 22,125 நம்ம 15 மினிட்ஸ் படி நம்ம திங்கக்கிழமை என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இதை கூட ரெசிஸ்டன்ஸாக மாற்றணும். ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,427 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,303 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ எந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸில் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அந்த 22,427 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பை ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அடுத்த மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இது பிரேக் பண்ண பட்சத்துலேயே மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணினாலே மார்க்கெட் வந்து கீழே தான். செலக்ட் ஆகலை. நமக்கு பையிங் வாய்ப்புன்னு ஒரே இடம் மட்டும்தான் 22,427 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போனால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படியே மேலே போனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணணும். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டில் கரெக்டாக சொல்கிறேன். இன்றைக்கி போன ஹை கிடையாது. அந்த 22,698 28,700 இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் பை சைடு போகிறதுக்கு வாய்ப்பு வந்து இது இந்த இடம் தாண்டினா மட்டும்தான். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன தான் மார்க்கெட் மேலே போனாலும் செல் அண்ட் ரைஸ் இங்கே வந்தாலும் மார்க்கெட் செல் பண்ணுறது தான் வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் கிரீன். அப்படி இல்லாத பட்சத்தில் செல்லிங் வாய்ப்பு இந்த இடத்துலையும் செல்லிங் வாய்ப்பு தான் இருக்கும் நமக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வாய்ப்பு, இங்கேயும் ஒரு செல்லிங் வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு இடத்துக்குள்ளே மார்க்கெட் செல்லாக வரதான் வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. அந்த 22,700 தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போக இறங்க தான் செய்யும். அதே போல் பையிங் வாய்ப்புனா இந்த ஒரு இடம் மட்டும்தான் பையிங் வாய்ப்பு இருக்குது. அந்த பையிங் வாய்ப்பு ரவுண்ட் போட்டிருக்கேன். அந்த 22,424 பை ஆக முடியாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து அடுத்தது பெரிய ஃபால் இருக்கும். அப்படி ஒருவேளை இங்கே சப்போர்ட் எடுத்தாலும் இந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அது இப்போ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்ச இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் 22,620 செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதனால் பையிங் வாய்ப்போடு நமக்கு செல்லிங் வாய்ப்பு கிடைக்கிறதுல பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நான் வீக்லி கேண்டில் எப்படி பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். அது கிளியரான ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருக்கு. இந்த டபுள் டாப் ஏரியாவில் போட்டிருக்கு. எப்பவுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ரிவர்சல் கேண்டில் போட்டாலும் மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதுக்கான கிளியராக இந்த வீக்லி கேண்டில் போட்டிருக்கு. சரி, ஓகே, டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா இந்த கேண்டில் டோஜியோட இந்த லோ இது க்ரீன் கலராக போட்டிருக்கேன். இந்த 48,224 இந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 48,424 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 48,160 நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோன்னா பையிங் ஏரியானா இந்த ஒரு இடம் தான். மார்க்கெட் இந்த இடத்துல பை ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இறங்கத்தான் வாய்ப்பு அதிகம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கத்தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 48,665 அந்த ரெசிஸ்டன்ஸும் அடுத்தது 48,800 அப்படிங்கிற செல்லிங் பாயிண்ட். இந்த இடத்துலலாம் மார்க்கெட் ரியாக்ட் போனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங் வரது வாய்ப்பு அதிகம். இது ஓப்பனை பொறுத்து தான் நம்ம இதெல்லாம் முடிவு பண்ணலாம். இருந்தாலும் செல்லிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் பை ஆகணும்னா இந்த இடத்த, அதாவது 48,880 மேலே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துலேருந்து எவ்வளோ தரம் போகணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ போனால் ஆல்டை ஹை 49,055 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில், அதாவது 48,800 பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த 48,800 செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 48,665 செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. பையிங் ஏரியானா இந்த ஒரு இடம் மட்டும்தான். ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 48,424 விட்டு இறங்கினா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 48,160 வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது 48,665க்கும் அந்த 48,160 இடையில மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 48,420 to 60 இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட, அதாவது 48,400க்கும் இந்த 800க்கும் இடையில இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வாய்ப்பு இருக்கும். அப்படி இந்த இடத்த பிரேக் பண்ணாலே மார்க்கெட் இறங்குறது வாய்ப்பு தான். இந்த இடம் பையிங்கரோட எடுத்துடலாம். பையிங்னு இந்த இடத்துல போட்டுக்கலாம். இதான் கரெக்டு. இது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் இறங்குறது தான் வாய்ப்பு. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த மேலேயும் போல கீழே போல இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதிகமான வாய்ப்பு செல்லிங்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக தெரியுது. நமக்கு செல்லிங் வாய்ப்பு பார்த்தோம்னா இந்த 48,665 to 48,880 இந்த ரேஞ்சில் இருந்தால் மார்க்கெட் நம்ம செல் பண்ணுறது புட் ஆப்ஷனுக்கு வாய்ப்பான ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இந்த 48,424 பிரேக் பண்ணால மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 47,712 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, வீக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிஃப்டி தான் வீக்காக இருக்குது. அதனால தான் நம்ம பையிங் ஏரியா வந்து இந்த இடத்துல மாற்றினேன். இது வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஒன்று இந்த இடத்துல பை ஆகிறது வாய்ப்பு அதிகம், அதனால ரெட் கேண்டில் கீழே போட்டுக்கணும். ஒன்று இந்த 48,160லேயும் பையிங் வாய்ப்பு தான் அதிகம், 48,424லேயும் பையிங் வாய்ப்பு தான் அதிகம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி ஒரு குழப்பமான இருந்தாலும் பெரும்பாலும் மார்க்கெட் சைடுவேஸில் முடியாது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிட் கேப் பார்ப்போம். திங்கக்கிழமை எக்ஸ்பைரி மிட் கேப் என்ன மாதிரி இருக்கும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மிட் கேப்போட ஃபீச்சரோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தா இன்றைக்கி டேவோட லோ தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் வாய்ப்பு. செலக்ட் ஆகலை. அந்த 10,911 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வாய்ப்பு. அது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா அது 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ 10,911 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனால் மட்டும்தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அடுத்த ஃபால் தான் இருக்கும். அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 10,844, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 10,788, அடுத்து 10,730. மார்க்கெட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இதை பொறுத்தவரை எனக்கு தெரியுது. மிட் கேப்பை பொறுத்தவரை கிளியராக இறங்கிறதுக்கான செட்டப் தான் இருக்குது. மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் போடுவோம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து 10,950 இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் பை ஆகிறது வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மாற்றம் 10,975 இதுக்கு மேலே இருந்தால் பையாக வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் இந்த இடங்கள் செல்லிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு.
10,950 அதுக்கு மேலே அதாவது 10,970க்கு மேலே போனால் தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் பைபாஸ் செல் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் தைரியமாக செல் பண்ணலாம். இந்த இடத்துல மார்க்கெட் இறங்க தான் போகுது. 10,900 விட்டு இறங்கிடுச்சுன்னா பெரிய ஃபால் இருக்கும். கிட்டத்தட்ட 10,788 வரைக்கும் கூட வரதுக்கான வாய்ப்பு அதிகம். மிட் கேப் பதில் அந்த மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திங்கட்கிழமை சாயந்தரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.